என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை ஹானஸ்ட் ரிவ்யூ பார்க்க போறோம்னா டிடி நெக்ஸ்ட் லெவல். ஐயோ, எனக்கு இந்த ரிவ்யூ பண்ணும் போதே லைட்டா பீதியா இருக்கு. இந்த ரிவ்யூக்காக என்ன ஏதாவது பேய் வந்து புடிச்சிருமோன்ட்டு. ஏன்னா அதுதான் அந்த படத்தோட கதையே. பாத்தீங்கன்னா எப்படி ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு கதைக்குள்ள கதையா போய் சிக்கி சின்னவன பண்றாங்க அப்படின்றது தான் அதோட கதை. சோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சந்தானம், ஓகேங்களா, அவர் ஒரு ரிவ்யூவர். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பெரிய 2 டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 கேரக்டர் ரோல் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு டைரக்டர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே ரொம்ப மனசு வலிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் அவரு. ஜிவிஎம் வந்து இப்படி ஒரு ரோல் பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிரே பார்க்கல. ரொம்ப நிறைய நல்ல ரோல் பண்ணுவாருன்னு நினைச்சேன். பட் இந்த ரோல் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் அட் ஆல். அதே மாதிரி இன்னொரு டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வராகவன் சார். அவரும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய, அவர் பண்ற படம் வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு எமோஷனல் கனெக்ட். அந்த கேரக்டர் வந்து நம்ம மனசுல இருந்து போகவே போகாது அப்படின்னு நினைச்ச கேரக்டர் பண்ணுவாருன்னு நினைச்சா 2 பேருமே சூப்பர் முடிச்சிட்டாங்க அவங்களோட கேரக்டரை. எதுக்கு இதை எடுத்து பண்ணாங்கன்றது எனக்கு தோணுச்சு. இந்த படத்துல காமெடி இல்ல இது வந்து ஹாரர் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் சேர்ந்த கலவையான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஹாரர் படமாவும் எனக்கு தோணல, காமெடி படமாவும் தெரியல. இதுல இருந்து கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் 2 சேர்ந்து ஒரு கலவை மாதிரி கலந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். பயப்படுவீங்களான்னு கேட்டா பயப்பட மாட்டீங்க, சிரிப்பீங்களான்னு கேட்டா சிரிக்க மாட்டீங்க. ஏன்னா படம் அப்படிதான் இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி கதையே இல்லாம எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அது என்ன ஜானர்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்தானமும் மொட்டராஜேந்தர் சாரும் தான். நிறைய அவங்களோட பிரசன்ஸ், ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய தெரியுது. அவங்களோட காமெடி ஓகே, 2 பேரும் செம்ம காமெடி ஆர்டிஸ்ட். நம்ம விழுந்து விழுந்து சிரிப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய இடத்துல அவங்களோட 2 பேரோட காம்போ வந்து காமெடிக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா சில நேரத்துல வந்து அவரோட மொட்டராஜேந்தரோட இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் இருந்தப்போ நல்ல ஒரு அளவுக்கு நம்ம சிரிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தரோட காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிழல்கள் ரவி சாரோட காமெடி கொஞ்சம் அவர் வந்து இண்டிவிஜுவல் காமெடியாவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதுல வந்து அவரோட சந்தானமோட அப்பாவா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சந்தானமோட தங்கச்சியா வருது, யாரு இந்த பொண்ணு அப்படின்னு நான் யோசிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் அது வந்து யாஷிகா ஆனந்த்னே தெரிஞ்சது. பாத்தீங்கன்னா படத்துல யாஷிகா ஆனந்த், ரெடின் கிங்ஸ்லி, அப்புறம் லொல்லு சபா மாறன், கஸ்தூரி அண்ட் ஹீரோயின் ஒருத்தவங்க வராங்க. இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரோட காமெடியும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டா சத்தியமா ஒர்க் அவுட் ஆகல. நிறைய சீன்ஸா தான் போயிருக்கே தவிர எந்த இடத்துலயும் ஒரு பிரேக் த்ரூன்றது நம்மளுக்கு இல்லவே இல்லை. அந்த படத்தையே வந்து பாத்தீங்கன்னா பிஜிஎம் வச்சுதான் ஓட்டிருக்காங்க. பிஜிஎம் மாறிச்சுனா பேய் வரும், பிஜிஎம் மாறிச்சுனா ஹண்டர் வருவான். பிஜிஎம் தான் எல்லாமே. அந்த படத்தோட ரன் த்ரூவே பிஜிஎம் வச்சுதான் போயிருக்கு. பழைய நம்ம டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம், விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சனோட தான் நம்ம வருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா என்னடா பண்றீங்க, இழுக்கிறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ஓவர் லைக் ஹெட்டேக் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா படத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸ்டோரி இல்ல, சாங் இல்ல, காமெடியுமே இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாரருமே இல்லைங்க. ஒரு பயம், அட்லீஸ்ட் ஒரு பயமாச்சு இருக்கணும் பாக்கிறதுக்கு. ஐயோ படம்ன்ற ஒரு பயமாச்சு வரணும், அதுவுமே நம்மளுக்கு வரல. அதனால இந்த படம் எனக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சிருந்ததுன்னு கேட்டீங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ், டிடி எல்லாமே பார்த்துட்டு நம்மளுக்கு இது பிடிச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸா அவங்க கோல் செட் பண்ணிட்டாங்க. அந்த கோல்ல தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு தியேட்டருக்கு போகும்போது நம்மளோட ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது. அதனால நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் வரும்போது இந்த படம் வந்து எவ்வளவு தூரம் நம்மளுக்கு தியேட்டர்ல போய் பார்ப்போம்னா நான் ஒரே ஒரு தடவை பார்ப்பேன், அதுக்கப்புறம் சத்தியமா பார்க்க மாட்டேன், டிவில கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி கதை மண்டையில பதிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இதுதான் வரும்ட்டு. இந்த படத்துக்கு ஐ வில் சே ஓகே தான், ஒரு தடவை போய் தியேட்டர்ல பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஹானஸ்ட் ரிவ்யூ பார்க்கணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஹானஸ்ட் ரிவ்யூல நான் உங்களை பார்க்கறேன். டாடா, பை பை.